ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயின் சைக்கிளில் வந்துட்டுருக்கா. அம்மா கிட்டே பேசிட்டு, உனக்கு பிடிச்ச குரூப்பை விட்டுட்டு எதுக்கு இந்த குரூப் போய் எடுத்தேன்னு சொல்ல, அம்மா இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கம்மா, அதுக்காக தான் சொல்லி பேசிகிட்டே வரும்போது ஒரு வண்டி வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே இடிக்குது. டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுந்துட்டா. என்னாச்சுன்னு அம்மா கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, வேற ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட், நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கார் கதவை தட்டிக்கிட்டே இருக்க, உள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஒரு சேக்கை போட்டு இந்த எடுத்துக்கோ, இது கதனை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போக, இந்தாடா உன் செக்குன்னு திரும்ப கொடுக்கலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே அந்த கார் போயிடுச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கத்திக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்குள்ளே டைம் வேறு ஆயிடுச்சு. சரி ஸ்கூலுக்கு போகணுமேனு சொல்லி வேகமாக மேடம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்குன்னு யோசிச்சுட்டே வர, ஆப்போசிட்டில் நிறைய கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு செருப்பு வந்து ஒரு பொண்ணு மேலே அப்படியே அடிக்கிற மாதிரி கீழே விழுகுது. யார் இது தூக்கி போட்டதுன்னு ஹீரோயின் தான் கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணை கையை பிடிச்சி, நீ வா, யாருன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி வேகமாக இழுத்துட்டு வரா. அங்கே வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் ஒருத்தனை போட்டு சும்மா வெளின்னு வெளுத்துட்டு இருக்க. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல, பொய் சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே நம்ம ஹீரோனிக்க, சைமன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்த்தியா, ரொம்ப க்யூட்டு, நம்ம ஸ்கூல் பிரசிடென்ட்டோட பையங்கிறது சரியாக இருக்குது, என்ன அழகாக இருக்கான், நான் இவனுக்காக தான் இந்த குரூப்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க ஹீரோவை பார்த்தா அப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், எப்படி இருக்கான் பாருன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. பக்கத்தில் இன்னொரு பையன் நிற்கிறான். அவன் பேர் வேணும். அவனும் பெரிய பணக்காரன் போல். ஸோ அவனை பற்றியும் பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. திடீர்னு பார்த்தா ஹீரோ அடிக்கலான்னு போக, அங்கே ஹீரோயினும் கூட இன்னொரு பொண்ணும் இழுத்துட்டு வந்தால, கண்ணாடி போட்ட பொண்ணு, அவளும் வரா. வந்தவுடனே, ஆஹா இவன் பெரிய பணக்காரன் போல இருக்குன்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பேசிகிட்டே இருக்க, செருப்பை தூக்கி ஹீரோ மேலே அப்படியே தூக்கி எறிகிறான் நம்ம ஹீரோயின். எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்ல, எதுக்கு பண்ணனா, நீ இதே மாதிரி ஷூவை தூக்கி இந்த பொண்ணு மேலே போட்ட, அந்த பொண்ணு மேலே பட்டிருந்தா என்ன ஆகுறது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, யார் இவ, நம்ம சைமன் கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயினை பார்த்து அப்படி கெத்தா பேசிகிட்டு இருக்க. இவன் மேலே தான் நீ போட்ட பாரு, இந்த பொண்ணு மேலே தான், சொல்லு நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை இழுத்துட்டு போக, அந்த பொண்ணு ஸ்லிப்பாகி விழுகலான்னு அப்படியே கீழே போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு நகர்ந்துக்க, அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டா. கண்ணாடி வேறு தனியாக போய் விழுந்துருச்சு. இந்த அவன் கண்ணாடிங்கிற மாதிரி கண்ணாடி மட்டும் எடுத்து கொடுக்க, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வெண்ணு தான் அதில் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை, ஏன் தெரியுமா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்லு, இவன் தானே உன் மேலே ஷூ தூக்கி போட்டான்னு சொல்ல, ஆஹா இவங்கிட்ட நம்ம போய் தேவையில்லாத பிரச்சனை பண்ணால் ஏதாவது ஆயிரும், இல்லை அது ஆக்சிடென்டெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயினை முடிய பிடிச்சி ஹீரோ கேட்குறான், உனக்கு என்கிட்ட சண்டை போடணும், என்னோட அட்டென்ஷன் உனக்கு வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், பேசாமல் வேறு மாதிரி ஏதாவது பார்க்குறியா, இது விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு. நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, ஆனால் ஏன் இப்படிலாம் பேசுகிறான், ஐயோ வேணாம் நான் மனசில் நினைக்கவே கூடாதுன்னு ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டா. என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ இந்த மாதிரி ஒரு பையனை போயிட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்க, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க பொண்ணுக்கெலாம் சொல்கிறாங்க, இவன் லேடிஸ் டாய்லெட்குள்ளே கேமரா வச்சு பார்த்தான், அதனால தான் இவனை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அடப்பாவி தெரியாமல் உனக்கு சப்போர்ட் வேறு பண்ணிட்டேன்னு ஒரு உதைக்கிறா. மாற்றி ஹீரோயின் அடிக்க போக இங்கே ஹீரோ ஒரு பக்கம் உதைக்கிறான். எல்லாரும் இப்படி அடிச்சுட்டே இருக்கா. 5 நிமிஷம் உனக்கு டைமு, ஒழுங்காக ஸ்கூல் விட்டு ஓடி போயிரு, இல்லை அவ்வளோதாங்கிற மாதிரி ஹீரோ மேட்டா அந்த பையன் பயந்து போய் குடுக்குடுன்னு ஓடிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி, ஒன்று நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஆஹா இவன்கிட்ட எப்படியாவது நம்ம அட்டென்ஷன் வாங்கணும்னு பார்த்தா இவன் அவளையே பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் சொல்கிறா. சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு ரொம்ப புவரான பொண்ணு பார்த்தியா, நம்ம ஹீரோக்கிட்டே சண்டை போடுறா, இவன் யார் தெரியுமா, பிரசிடென்ட்டோட பையன்னு சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, புதுசாக வந்திருக்க பொண்ணு நீ தானே, 1 மில்லியன் ஸ்காலர்ஷிப்காக தானே இங்கே நீ வந்த அப்படின்னு சொல்ல, அதை கேட்டனையும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. ஸ்காலர்ஷிப்காகலாம் இங்கே படிக்க வருவாங்களா, அது வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டது நான் தானே சொல்ல, ஹீரோ அப்படியே ஹீரோயினோட பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே பிரசிடென்ட்டும் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் வராங்க. வந்தாச்சு மேடம், இதுதான் புதுசாக வந்திருக்கிற அந்த பொண்ணு, இவ பேர் சாங், அடுத்து இவ பேர், இந்த பொண்ணு பேர் ஷியா அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்ட பொண்ணு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்காங்க ஸ்காலர்ஷிப்பில். ஸோ எல்லோரும் இதை பற்றி பேச, ஐயோ தெரியாமல் வேறு இப்படி பண்ணிட்டேனேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஓ நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்களா, ஓகே எல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க, சைமன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் போகிறேங்கிற மாதிரி சொல்ல, ஏதாவது டவுட் இருந்தால் என்னை வந்து பாருன்னு சொல்ல, சரிம்மா போங்கம்மான்னு சொல்ல, சப்ஜெக்டில் டவுட்டான்னு சொல்லி அம்மா கிட்டே கேட்க, என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அம்மாவை
ஷியாவும் அந்த பக்கம் போயாச்சு. அப்பா எல்லாரும் கிளாஸ்க்கு போகிறாங்க, நம்மளும் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, அதாவது ஷியா ஓடி போக ஹீரோயின் போகிறா. ஒரு நிமிஷம் இரு, உன்னை யார் போக சொன்னா? நான் உன்னை மன்னிக்கவே இல்லை, நீ எப்படி போவேன்னு சொல்ல, அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. மாஸ்டர் சைமன், ப்ளீஸ் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி உங்கள் செக்கை உங்ககிட்டே திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் ஓடிட்டா. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது ஹீரோக்கு. இது வரைக்கும் யாருமே என்கிட்ட பணத்தை திரும்ப கொடுத்ததே இல்லை. அந்த பொண்ணு என்ன திரும்ப அப்படியே கொடுத்துட்டா, என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல, இந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கால, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் மேலெலாம் நமக்கு லவ் வராது, உனக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, என்ன ஸ்கூல்லேயே 2 பெரிய பணக்காரங்க அவள் பின்னாடி போகிறாங்கங்கிற மாதிரி ஷியாவுக்கு கடுப்பாக இருக்குது. ஷியா புலம்பிட்டு அந்த பக்கம் போக, அடுத்து நம்ம ஹீரோயின் பெரிய தப்பு பண்ணிட்டோமேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஷியா அங்கே வரா. சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இல்லை எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது, நான் ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கேன், ஸோ எல்லோரும் என்னை பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை தப்பாக புரிஞ்சுக்குவான், அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான். எனக்கு யாருமே இல்லையா, நீ கிளாஸ்மேட் தானே, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு எதுக்கு எங்கிட்ட இப்படி கேட்குற, வா நம்ம 2 பேரும் இனிமேல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி நைட்டு டின்னருக்கு என் கூட எங்கேயாவது வரியா? இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கா? என்ன ஒர்க்கு? சன்ரைன் அப்படிங்கிற பாரில் நைட் கிளப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, அப்படியா, இதை வச்சே ஒன்று ஏதாவது லாக் பண்ணுறேன்டி அப்படிங்கிற மாதிரி ஷியா யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே, கிளாஸ் இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாமா, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ்க்கு போகிறாங்க. எப்படியாவது அவனுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி புலம்பிட்டே ஷியா போயிட்டுருக்க. அடுத்து நம்ம ஹீரோ உட்காந்து பிஸியாக எதுவும் எழுதிட்டுருக்க. எதுக்கு என்னை பார்க்குறக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் சைமன் உங்ககிட்ட பேச தான் வந்தேன், என்னோடய கிளாஸ்மேட்டு அதான் அந்த ஷாங் உங்களை ஒரு பக்கம் இன்வைட் பண்ணியிருக்கா, அதாவது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி, நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவ்வளோதானா, வரேன், எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா அம்மா கூட ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன், போகிறேன்னு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் அவள் கூப்பிட்டான்னு சொல்ல, சரி நான் வரேன்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க உங்களோட ஐடி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவன் நம்பர் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டு இவளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும், இவனுக்கு வெறுப்பு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஷியா அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் நைட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி, அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வேணும் வராங்க. அவளை மட்டும் காணுமேங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்க. அது என்கிட்ட மன்னிப்பு கேட்க ஒரு பொண்ணு வந்தாலே, அந்த பொண்ணு எங்கே சண்டைக்காரி அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கா? நைட் டைமில் என்ன ஒர்க்கு, அதுவும் இந்த லேட் நைட்டில் அப்படின்னு சொல்ல, அது அவள் சன்ரைன் பாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, என்னது நைட் கிளப்பில் ஒர்க் பண்ணுறாளான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஹீரோக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை, அவள் எந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டென்ஷனாக இருக்குது. ஹீரோ அப்படி பக்கத்தில் வந்து, என்கிட்ட நீ போய் சொன்னியா, அந்த மாதிரிலாம் சண்டைக்காரி போக மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவள் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நம்ம வேணால் போய் பார்த்துட்டு வேணால் வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷியா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அங்கே இருக்க ரவுடி பசங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து எப்படியாவது அவகிட்ட போய் தப்பாக நடந்துக்கோங்க, அதுவும் ஒருத்தர் வரும்போது நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அவனுங்களும் பணத்தை தூக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க, இன்றைக்கி கண்டிப்பாக உன் மேலே ஒரு பெரிய பழி வரப்போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேணால் சன்ரைன் பாரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஆல்கஹால் குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காச்சு, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு அங்கே போயிட்டே இருக்க. இதோ அங்கே போகிறப்பாருன்னு எல்லோரும் சொல்ல, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி தான் ஒர்க் பண்ண வராலோ ஒன்றுமே புரியலன்னு சொல்லி வேணும்னே ஷியா ஓவராக பேசிகிட்டே இருக்க. சரி வாங்க அந்த பக்கம் போயிட்டா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் இவங்களும் ட்ரிங்க் பண்ண உட்காந்துட்டாங்க போல். இந்தாங்க ட்ரிங்க் பண்ணுங்கன்னு ஷியா கொடுக்க, இல்லை நான் இதெல்லாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, எனக்கு அவள் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குன்னு வேணும்னு சொல்கிறான். என்னாச்சு? ஆமாம் இது அந்த ரவுடி பொண்ணு வாய்ஸ் தான், வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் போங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஷியா அப்படியே கத்திட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோயினை எல்லாரும் புள்ளி பண்ண வராங்க. நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினோட வாயில் ட்ரிங்கை ஊற்றி விட்டுட்டு அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா ஓவராக தான் பண்ணுறா, இவளுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயின் கணத்துலேயே ஒரு அடி அடிக்க, இதுக்கப்புறம் ஒன்று சும்மா விட மாட்டோம், நீ வீட்டுக்கு முழுசாலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி, அட பாபிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு ஹீரோக்கு. வேகமாக வேணும் அங்கே போக எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஆள் மண்டையிலே ஒரு போட அப்படியே எல்லாரும் கீழே விழுந்துட்டானுங்க. இருக்கிற எல்லாரையும் ஹீரோ போட்டு அடின்னு அடி வெளுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அங்கே இருக்கா. அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து இந்தான்னு சொல்லி ஒரு டவலை மட்டும் மேலே போட்டு விட்டுட்டு பார்த்துட்டே இருக்க. சைமன் நீயான்னு சொல்ல, நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக உன்னை சேவ் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு.
தைரியம் இருந்தால் தொடுங்கடா பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோவை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு. வாங்கடா அப்படின்னு சொல்லி சண்டை போட போக அங்கேருந்து வேகமாக வெண்ணு வந்து ஒரு பாட்டில் பீஸ் எடுத்து ஒருத்தவங்க கழுத்தில் வச்சுட்டான். ஒழுங்காக ஓடிடுங்க இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களை நான் போலீஸில் விட்டுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல, ஹீரோ உடனே சரி வான்னு சொல்லி ஹீரோனை தூக்கிட்டு போகாச்சா இவன் மேலே தப்பான ஒரு ஒப்பீனியன் வரும்னு பார்த்தா கடைசியில் சேவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் க்ளோஸாக இருக்கு, நம்ம தான் ஹெல்ப் பண்ணிட்டோன்னு சொல்ல, என்னை இறக்கி விடு முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல டக்குன்னு இறக்கி விட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அது நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன், மேலெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இதை போட்டுக்கோ, இதை போட்டுகிட்டே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல, அது வந்து சரி உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, அது எதுக்கு கேட்குற சொல்லு எவ்வளோ சம்பளம்? அது நான் ரொம்ப நாளாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், சேலரி ஓரளவுக்கு கம்மி தான், ஆனால் அது என்னென்னு பார்த்தா இன்றைக்கி தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததில்லைன்னு சொல்ல, சரி வேணா ஒன்று பண்ணு, பார்ட் டைமாக நீ எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுன்னு சொல்ல, உனக்கா? ஆமாம் எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடு. டியூஷனா? என்ன சொல்கிற நீ? உனக்கு எப்படி அப்படின்னு சொல்ல, என் கூட ஒர்க் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, டியூஷன் சொல்லிக் கொடு, உனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு தேவையான பணம் நீ எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்ல, ஏன் முடியாது, எவ்வளோ பணம் வேணுமோ கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், நீ என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அது மட்டும் போதும்னு சொல்ல, இல்லை அது வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு போகிறா. ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? பண்ண முடியாது, நான் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு திரும்ப எனக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்காக எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கவா, நான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்துருவேன், ஸோ இங்கே நீ வாங்குகிற பணத்தை விட நிறைய பணம் தரேன், நான் அப்ராடில் படித்தனால இங்கே அதிகமாக என்னால் சரியாக படிக்க முடியாது, இங்கே இருக்க கல்ச்சரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, ஸோ லெசன்ஸ் எல்லாமே எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பேசிகிட்டே இருக்க, நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போக, ப்ளீஸ் எனக்காக, என்னோடய மார்க் கூட ரொம்ப கம்மி தான், ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு 100 யுவான் தரேன் 1 மணி நேரத்துக்குன்னு சொல்ல, என்னது 100 யுவானா? ஆமாம் தரேன்னு சொல்ல, உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக ஹீரோக்கு டென்ஷனாக இருக்குது. வெண்ணுக்கிட்ட பேசலான்னு போய் பார்த்தா வெண்ணு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே அந்த கையில் டவலோட வர டக்குன்னு டவல் தூக்கி கீழே போட்டான். என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்ல, டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னது? அந்த பொண்ணு மற்றவங்களும் எங்கடா? எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன் என்னாச்சு? ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்ணு கேட்க, அது வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக எதுவும் பிஹேவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை அவகிட்ட நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுகிறேன், பட் என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குடா, என்னன்னு புரியல, எனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ண சொல்லி நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன், அவள் எனக்கு பண்ணித்தரேன்னு சொன்னான்னு சொல்ல, என்னடா சொல்கிற? உண்மையாக தான்டா, அவகிட்ட பேசியிருக்கேன்டான்னு சொல்ல, ஹீரோயின் வேகமாக அங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்து நிற்கிறா. என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது அப்படி சொல்லுன்னு சொல்ல, அது நாளைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கவா? நாளைக்கே வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமான்னு சொல்கிறான் ஹீரோ. அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. சொல்லிவிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக வெண்கிட்ட கேட்குறான், இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது? ஒன்றும் புரியலடா, அவள் வேறு டியூஷன் சொல்லித்தரேன் நாளைக்கு வருவாளே, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, அதானே விட சமாளிச்சிக்கலாம், நானும் கூட தானே இருக்க போகிறேன், அதான் எனக்கு தெரியல, அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்க, வெண்ணுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே அங்கே நின்று ஷியா பார்க்குறா. உன்னை அவ்வளோ ஈஸியாக அவங்க கூட பக்கத்தில் இருக்க விட்டுருவேனா, இருடி ஏதாவது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷியா அப்படி ஏதோ புலம்பிகிட்டு இருக்கா, ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருப்பா போல். ஸோ சேம் டைம் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்துக்கிட்டு இருக்க, ஷியா அவகிட்ட எப்படியாவது கேட்கணும்னு சொல்லி, ஒரு நிமிஷம் இரு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சாங்க கூப்பிட்றா. என்னன்னு சொல்லி கேட்க, நேற்று நீயும் அங்கே சைமனும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்குறேன், நீ டியூட்டருக்கு போறியா, அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போறியான்னு சொல்லி கேட்க, அது நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லை, யாருக்கும் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்ததில்ல, பட் அவன் எனக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டான், அதனால் போகிறேன்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு? அவனை எதுவும் புள்ளி பண்ணானா? இல்லை அவன் புள்ளிலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அவன் என்கிட்ட கேட்டான், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த பார்லி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன், ஸோ அதனால் அவனுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ல, உனக்கு வேணும்னா சொல்லு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் தரேன், அதை வேணால் வச்சுக்கோ, பட் அவன் உன்னை புள்ளி பண்ணுவானோன்னு தோணுது, நீ டியூஷனுக்குலாம் போகாதன்னு சொல்ல, அது எப்படி போகாமல் இருக்க முடியும், வரேன்னு வேறு அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஜாபையும் ரிசைன் பண்ணியாச்சு, அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ்க்கு பணம் வேணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன், அவன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் தான், ஏதாவது பிரச்சனைனா டைரெக்டாக சொல்லிடுவான், அவன் எதுவும் பண்ண மாட்டான், ஸோ அதனால் நான் அங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி அப்போ ஒன்று பண்ணு, நானும் உன் கூட வரேன், என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீ தான், உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நீ என் கூட வான்னு சொல்ல, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சைமனை மீட் பண்ணுறதுக்காக நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் டியூஷனுக்காக ஈவினிங்கு அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா நம்ம ஹீரோ. நான் நல்லா இருக்கேனான்னு வேண்கிட்ட கேட்க, டே இது எத்தனை டைம் தான்டா கேட்ப, நீ நல்லா இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, இதுக்கப்புறம் ஏதாவது கேட்ட அவ்வளோதான்னு சொல்ல, டே அவள் வரால அப்படின்னு சொல்லி
ஹீரோ கொஞ்சம் பதட்டமாக இருக்க. அங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்டு ஷியாவோட வந்து நிற்கிறா. இவளே இதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஹீரோ மறைச்சிட்டு இருக்கான். அது இவளே என் கூட வரேன்னு சொன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ, அதனால இவளையும் கூட்டிகிட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே உனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகே, உன்னோட டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் கொடு, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க என்னன்னு நான் பார்க்குறேன்னு சொல்ல, டக்குன்னு அந்த பேப்பரை அப்படியே கமுத்து போட்டான். அதாவது இவன் நல்ல மார்க் தானே எடுத்திருப்பான். அதை பார்த்தா ஹீரோயினுக்கு இவன் மேலே ஏதாவது டவுட் வந்துடும்ல, அதனால பேப்பரை கொடுன்னு சொல்லி கேட்க, அது வந்து பேப்பர் எதுக்கு, டைரெக்டாக நீ வேறு ஏதாவது ஆரம்பின்னு சொல்ல, நீ இன்றைக்கே ஹேண்ட்ஸமாக இருக்க, அதானே உனக்கு முக்கியம், சொல்லிட்டேன்ல, எல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல, கிளாஸா, அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, நீ பார்க்கறக்கு பேன் அண்ட் மாதிரி இருக்கன்னு சொல்ல, என்னது பேன் அண்ணா அப்படின்னா என்னன்னு சொல்ல, அதுவா, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க. பேப்பர் எடுக்கலான்னு மறுபடியும் ஹீரோயின் போகிறா. கையை பிடிச்சிட்டு ஹீரோ விடுற மாதிரி தெரியல. எதுக்காக சைமன் இவ கையை பிடிச்சிட்டே இருக்க, கையெல்லாம் பிடிக்காதீங்க, பேன் அண்ணுங்கிறத பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர், அதாவது அந்த கேரக்டர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கும்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் பேப்பர் எடுத்து பார்க்குறா. அது எல்லாத்துலேயுமே ஏ கிரேடு, நீ ஏ கிரேட் வாங்கியிருக்க, வேணும்னே ஃபன் பண்ணுறக்கா என்னை வர சொன்னியான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் அந்த பக்கம் போகிறா. ஒரு நிமிஷம் நில்லு, நான் ஏ கிரேட் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் அது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு வேணும்னு பேசுகிறான். நான் சொல்கிறேன், அவன் கிரேட்ல ஏ தான், அவன் அப்ராட்ல இருந்தனால அவனுக்கு சைனீஸ் அதிகமாக வராது, அவனோட முக்கியமான வேலை சைனீஸ் கற்றுக்கணும், ஸோ அதுக்காக தான் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னான். ஸோ உனக்கே புரியுதுல, பேன் அண்ணா என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்னு கூட அவனுக்கு தெரியாது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, எனக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க, ஆரம்பிக்கலாம், அதாவது அந்த பேன் அண்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பற்றி எனக்கு டீட்டெயிலாக முதல்ல சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்தா ஷியா நிற்கிறா. நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க, உட்காருன்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்ல, உனக்கு பேன் அண்ட் தெரியுமா, தெரியும், அது ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், அது ஒரு கேரக்டர்னு சொல்ல, ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எனக்கு தான்ப்பா எதுவுமே தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு சண்டைக்காரி, எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாருக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஸோ நானும் நிறைய கற்றுக்கணும், எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்ல, சொல்லித்தரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. டவுட்டு கேட்குறேங்கிற பிள்ளை காமெடி பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ பார்க்குறியா இல்லையா, பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறான். பக்கத்தில் இருக்க வேணெல்லாம் ஸ்மைல் பண்ணுறான். இவன் இப்போதைக்கு கவனிக்கிற மாதிரி தெரியல, இவன் கனவுல இருப்பான் போல இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். பட் நம்ம ஹீரோ வந்து ஸ்டோரிலாம் கேட்குற மாதிரி இல்லை, ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அவன் பேசுகிறதையே பார்த்துட்டு இருக்க. அது வேற ஒரு சின்ன ஸ்டோரி, ரேபிட்டோட ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியில் தேவையே இல்லாமல் கொஸ்டின்லாம் ஒன்று கேட்டுகிட்டே இருக்க, டென்ஷன் ஆகுதாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஒன்று ஷியா சொல்கிறா, இந்த அட்மாஸ்பியரில் படித்தா நமக்கு ஒன்றும் புரியாது, பேசாமல் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், ஏதாவது மவுண்டெயின் மாதிரி இருக்க இடத்துல போனால் கொஞ்சம் நல்லா நேச்சுரலை ரசிச்சுட்டே படிக்கலாம், நாளைக்கு வேணால் போகலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நல்ல ஐடியான்னு சொல்ல, அங்கே வாடா உனக்கு இருக்குங்கிற மாதிரி ஷியா மறைச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்குது, 4 பேர் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இடம் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது, இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிடலாம், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க. இவர் அவ்வளோ ஈஸியாக பக்கத்தில் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாம்புன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு கடைசியில் ஷியாவே போய் கீழே வந்துட்டா. இவர்கிட்ட யார் ஹெல்ப் கேட்டா, நான் அவன் மேலே விழுகலான்னு போனால் கடைசியில் அவன் நகர்ந்துட்டானுங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஷியாவுக்கு. அப்புறம் மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ள போக ஹீரோ டக்குன்னு போய் அப்படியே பிடிச்சிட்டான் ஹீரோயினை. இதை பார்க்கும்போது ஷியாவுக்கு கடுப்பாக இருக்குது, என்னடா இது வேணும்னு பக்கத்துலேயே போயிருக்காளேன்னு. நம்ம ஹீரோவை பிடிச்ச உடனே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு, இவன் என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுன்னு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்க. ஷியாவை வேணு தான் பிடிச்சிருக்கான், பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்ல, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து படிக்கலாமா, சாரி ஆக்சிடென்டலாக நான் உன்னை பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு ஹீரோ சொல்ல, பரவாயில்ல விடுங்க, அதனால் என்னென்னு சொல்ல, இவளை எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சா மறுபடியும் கிட்ட போயிட்டு இருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஷியா புலம்பிட்டு இருக்க. சரி வாங்க நம்ம எல்லாம் போகலான்னு சொல்ல, வெண்ணு தான் அங்கே இருக்க ஷியா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அப்புறம் டென்ட் ஒன்று போடலான்னு இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஷியா அவங்க உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் வேணு போகிறான். இங்கே 2 பேரும் சேர்ந்து சின்ன மரக்கட்டை மாதிரி குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அதாவது அங்கே கேம்ப் ஃபயருக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டிக்கெல்லாம் தொடும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது ஷியாவுக்கு தான் டென்ஷனாக இருக்குது. சாரி என்னால் தானே எல்லாம், இப்போ நான் இருந்தால் நான் அவங்க கூட இந்த மாதிரி குச்சியெல்லாம் எடுக்க வந்திருப்பேன், பாவம் இதனால் இவளுக்கு தான் கஷ்டம், ஷாங் எனக்கு மன்னிச்சிரு, நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, அதனால் என்ன விடு, மழை வர்ற மாதிரி இருக்குது,
இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டு ஹீரோயின் பேசிகிட்டே இருக்க. மழையெல்லாம் வர மாதிரி இல்லை, ஹெவி ரெயின்லாம் இப்போதைக்கு வராது. இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் வருது, இந்த ஸ்மெல்லு பார்க்கும்போது மழை வர மாதிரி தோணுதுன்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். ஏன்னா நீ ஓவராக தான் பேசுகிற, உனக்கு என்ன இதை பற்றிலாம் தெரியும், நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிறியோன்னு தோணுதுன்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியும், நான் இதை பற்றி தான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓ அப்படியா, நீ பேசாமல் வெதர் ரிப்போர்ட் படிக்க போயிடுவ போல இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது படிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் நான் தான் வேறு கோர்ஸ் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஓ அப்படியா, ஏன் நீ அதை எடுத்து படிச்சிருக்கலாம்லன்னு சொல்லி ஹீரோ கேட்க இவங்க 2 பேர் பேசும்போது ஷியாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, நான் இங்கேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் மேலே எந்திரிக்கிறேன்னு சொல்லி எந்திரிக்க ட்ரை பண்ணால் மறுபடியும் ஹீரோ மேலே விழுகலான்னு போய் டக்குன்னு ஹீரோ மேலே போய் விழுந்துட்டா. ஹீரோவும் பிடிச்சிக்க, ஐயோ எனக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, அதனால என்னன்னு சொல்ல, தேங்க்யூ, நான் உங்கள் கையை பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது பார்த்தா எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. வேணாங்க வரான், வேணாங்க வந்தனே பார்த்தா இவங்க 2 பேர் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. கையில் ஏதோ கட்டை எடுத்துகிட்டு வரான். அதுக்குள்ளே ஹீரோயினோட தலையில் ஏதோ டஸ்ட் இருக்குது, அதை க்ளீன் பண்ணலான்னு வேணும் அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. சைமன், மிஸ்டர் சைமன், சீனியர் சைமன், எனக்கு கொஞ்சம் சாக்லேட் வேணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, ஸோ என் பேக்கில் சாக்லேட் இருக்குது, கொஞ்சம் எடுத்து தரீங்களான்னு சொல்ல ஹீரோயின் எடுக்கலான்னு போக டக்குன்னு ஹீரோ அவன் பேக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து இந்தான்னு சொல்லி ஷியா கையில் கொடுக்க அதை வாங்கிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. ஏன் தொட்டு பேசுகிறாங்கிற மாதிரி ஸ்லிப் ஆகி விழுக போக டக்குன்னு அங்கே வெண்ணு அவளை பிடிச்சிட்டான். வெண்ணு பிடிச்சதை பார்த்தோன்னே அங்கே ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. எதுக்குள்ள இவ்வளோ டச் பண்ணிகிட்டே இருக்க, கையிடுறாங்கிற மாதிரி சொல்ல, நீ மட்டும் அவளை தொட்ட அது மட்டும் பரவாயில்லையாங்கிற மாதிரி ஹீரோயின் டக்குன்னு மனசில் இருக்கிறத வெளியே சொல்லிட்டா. இங்கே பாரு, வேணும்னு எதுவும் நடக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, சாக்லேட் கொடுத்தாங்க, கை மட்டும் டச் ஆச்சு, வேணும்னு நான் எதுவும் தொடல, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு ஷியா சொல்ல, சாரி நான் தான் தப்பாக பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. போடி போ, உனக்கு அதாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஷியா புலம்பிட்டு இருக்க. டே ஏன்டா அவகிட்ட அப்படி பேசினேன், போட அவளை போய் கன்வின்ஸ் பண்ண, அவள் கோச்சிட்டு போறா பாருங்கிற மாதிரி வேணுதான் ஹீரோ வந்து அடிச்சு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஷியாவுக்கு கடுப்பாக இருக்குது. இவன் என்ன சும்மா இல்லாமல் அவளை வேற அனுப்பி வைக்கிறான். எப்படியாவது இவங்க 2 பேர் பிரிக்கணும்னு பார்த்தா இங்கே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திடுவாங்க போல இருக்குன்னு சொல்ல வேணு சொல்கிறான், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கேட்க, நல்லாவே இருக்காது, ஓவரை தான் பண்ணுறான், இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சது நடக்காது, முதல்ல இவங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஷியா புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கா. செமையாக டென்ஷனாக இருக்கா அவளுக்கு. ஐயோ மழை வேற வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோ மேலே போட்டிருக்க ஜாக்கெட் எடுத்துட்டு அப்படியே ஹீரோயினை கவர் பண்ணுற மாதிரி வரான். அந்த பக்கம் ஏதோ ஒரு ரூம் மாதிரி பார்த்தேன், பா நம்ம அங்கே வேணா ஸ்டே பண்ணிட்டு மழை நின்று போடான்னு சொல்ல ஹீரோயின் வேணாம் நான் போகிறேன்னு சொல்ல, நான் சொல்கிறது கேட்க மாட்டியா, மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருவேன், பா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேர் அப்படியே அந்த கோட்டை மட்டும் மேலே போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் தீயெல்லாம் மூட்டிட்டு அப்படியே 2 பேர் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை இந்த இடத்துல ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா கஷ்டம். சரி ஓகேன்னு சொல்லி பனியனை கழட்டலான்னு போகிறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டக்குனு ஹீரோயின் திரும்ப, உனக்கு என்னாச்சு, வேணும்னே இந்த ஜாக்கெட் போட்டுக்கோ, பனியனெல்லாம் ஒன்றும் கழட்ட வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஏன் உனக்கு வெக்கமாக இருக்கா, அதனால என்ன, மழையில் நனைஞ்சிட்டேன் அதனாலன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் இந்த தீயிலே உட்காந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல. அப்புறம் ஹீரோ லைட்டாக பதட்டமாறான். ஹீரோயின் கிட்டே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ஜோக் கிடையாது, நீ நினைப்ப நான் ரொம்ப பேட் டெம்பர், எல்லாருக்கிட்டையும் தப்பாக நடந்துப்பேன்னு, அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன வயசில் இருக்கும்போது என் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் சொல்லுவாங்க, சைமன் ஃபேமிலிங்கிறது ரொம்ப ஒரு கெத்தான ஃபேமிலி, ஸோ அதாவது எல்லாருமே அடக்கிற மாதிரி இருக்கணும்னு. பட் நான் அந்த மாதிரி கிடையாது, நான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டர், அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் கோபமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன், இது ஜஸ்ட்டு நான் எல்லோரும் முன்னாடியே நடிக்கிறது தான், உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன், புரியுதான்னு சொல்ல உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு, எனக்கு உன்னை பற்றி தெரியும், சரி நான் உன்கிட்ட அவசரப்படுத்தலை, நீ வெயிட் பண்ணி உன் மனசில் இருக்கிறது என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலுக்கு வந்தப்போ ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்தேன், ஸோ என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூல் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, உன்னை வேற பார்த்தேன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை அவ்வளோவா பிடிக்கல, நீ ரொம்ப எப்பயுமே திமிராகவே நடந்துப்ப, யாரையும் மதிக்க மாட்டேன், கொஞ்சம் ஈகோவாக இருப்பேன்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் அந்த மாதிரின்னு சொல்ல நான் அப்படின்னு ஹீரோ சொல்ல வரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நான் பேசிடுறேன், பணக்கார பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ அந்த மாதிரி கிடையாது, நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டர், உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன் கூட பழகினதுக்கப்புறம் உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை மாதிரி ஒரு நல்ல பர்சனை கண்டிப்பாக நான் பார்த்ததே இல்லை, எல்லோரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக தான் நீ இந்த மாதிரி இருக்கேன்னு புரிஞ்சிருச்சு, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சீரியஸ் எது சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போயிட்டே இருக்கான். ஹீரோயின் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கா. அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணியே ஆகணும். ஸோ அவங்க அப்பா டாக்டரோட கால்
விழுந்து என்னோட ஒய்ஃபை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் வரா. நீ வந்துட்டியா, என்ன பண்ணுறதுனே புரியலம்மா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ சர்ஜரி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, ஹீரோவும் கூட இருக்கான். நீ கவலைப்படாத, உங்கள் அம்மா சரியாயிருவாங்கன்னு சொல்ல, டாக்டர் ஷூ வந்தால் மட்டும் தான் நடக்கும், அவ்வளோ ஈஸியாக அவர் வரமாட்டாருன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. திடீர்னு பார்த்தா டாக்டர் ஷூ அங்கே வந்து நிற்கிறாரு. ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். எல்லோரும் பார்த்துட்டே இருக்க ஹீரோ சொல்கிறான், நான் வர வழியிலே டாக்டர் ஷூக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், கண்டிப்பாக அவர் வந்துருவார்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி கிடச்சிது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என் அம்மாவுக்கு அவங்களுக்கு இடையில ஏற்கனவே ஒரு டீலிங் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு அவரை தெரியும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் என் ஒய்ஃபை காப்பாற்றுந்துங்கன்னு சொல்லி அப்பா அப்படியே முட்டி போட போக, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, சரியாயிரும்னு சொல்லி ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ண, ஹீரோயினே சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவுக்கு சரியாயிடணும். அதே மாதிரி ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. டாக்டர் ஷூ வெளியே வராரு. டாக்டர் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஒன்றும் கவலை இல்லை, சரியாயிட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஒய்ஃபை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண, ஹீரோவை பார்த்தோன்னே டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குது, இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவனுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உடனே ஃபோன் பண்ணி ஹீரோவோட அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க, சேம் டைம் அங்கே தான் ஷியாவும் இருக்கா. உங்களோட பையனை பார்த்தேன், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ கிஸ் பண்ணலான்னு ஹீரோ பக்கத்தில் வந்தான்ல, வந்தவொடனே ஹீரோயினோட மூக்கு மேலே ஒரு இடி இடிச்சுக்கிட்டான். ஆக்சுவலி இவனுக்கும் கிஸ் பண்ண தெரியாது போல், நான் டிவி ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன், எனக்கும் சரியாக கிஸ் பண்ண தெரியாதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ, ஒரு வேளை நான் அவனை கிஸ் பண்ண வரும்போது லைட்டாக நகர்ந்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு தோணுது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, உனக்கு இது பிடிக்கலன்னா வேணான்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேர் கிஸ் எப்படி பண்ணுவதுன்னு கிளாஸ் பண்ண எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட கன்னத்தில் கை வச்சுட்டு லைட்டாக தலையை திருப்பி, இப்போ கிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது, பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் பண்ண, ரெண்டு பேரோட கிஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. வேணான்னு சொன்ன நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அப்படியே கிஸ்ஸை டீப்பாக ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்க, சுற்றி நடக்கிறத பற்றி கவனிக்கல. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷியா வந்துட்டா. இந்த சீனையும் பார்த்துட்டா. சும்மா இருப்பாளா, அடி பாவி, எப்படியாவது அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நீ வந்துட்டியா, உன்னை அவ்வளோ ஈஸியால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஷியா அந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கும் ஃபோன் வருது அவங்க அப்பா கிட்டேருந்து. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வான்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து இங்கே ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்ல, ஃபோனை கட் பண்ணிட்டு ஷியா கிட்டே கேட்க, நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லத்தான் வந்தேன், மாஸ்டர் சைமன் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த பொண்ணு சாங்கு கூட, அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லவ கிடையாது, அவள் வேணும்னு தான் எப்படியாவது பணக்கார பையனாக பிடிக்கணும்னு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவளுக்கு மைக்ரோபயாலஜியில் ஒரு சீட் கிடச்சிது, அதை விட்டுட்டு ஸ்காலர்ஷிப்காக இங்கே வந்திருக்கா, பணம் தான் அவளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி எப்படியாவது அம்மா மனசை மாற்றுறதுக்காக ஷியா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவும் அங்கே நம்ம ஹீரோயினை பற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்டே கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு கொண்டு வந்து காட்ட எல்லாமே இவ சொன்னபடி தான், வேற ஒரு கோர்ஸ் கிடச்சி கூட அவள் பணத்துக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கண்டிப்பாக அவளை இந்த ஸ்கூல்லேருந்து அனுப்பணும். உனக்கு என்ன வேணும்னு ஷியா கிட்டே கேட்க, எனக்கு நான் அப்ராட் போகணும், அதாவது உங்கள் பையன் கூட நான் இருக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, அம்மா லைட்டாக யோசிக்கிறாங்க, இவனுக்கு இதெல்லாம் பண்ணணும், என்னதான் இவன் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணாலும் அவனுக்கு இவளை மாதிரி பொண்ணை பிடிக்காது. சரி ஓகே, அப்போ ஓகே சொல்கிறேன், நீ அவன் கூட இரு, ஆனால் ஒன்று, அவன் வர்ற வரைக்கும் நீ அப்ராட்லேயே இருக்கலாம், உனக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எந்த பொண்ணும் அவன் பக்கத்தில் நெருங்கக்கூடாது, அதை தான் நீ பார்த்துக்கணும்னு சொல்ல, இப்போதைக்கு அவன் கூட நம்ம இருக்கணும், அது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம், எப்படியாவது அவன் மனசுலேருந்து அவளை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் போகணுங்கிற மரிஷியாக யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. என்ன இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ நம்பி நம்ம மாஸ்டர் அனுப்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை பற்றி எனக்கு தெரியும், சைமனுக்கு இந்த மாதிரி பொண்ணுகளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக, ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்தாச்சு. வந்தவுடனே உன்கிட்ட முக்கியமாக பேசத்தான் இங்கே வந்திருக்கோம், நீ முதல்ல சைமன் கூட இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சேர்மன், நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டவுடனே செக்ரட்டரி பொண்ணு முதல்ல பிரேக்கப் பண்ணு, உன் அம்மாவோட உயிர் உனக்கு வேணும்னா பிரேக்கப் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி மாற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஒன்றும் புரியல ஹீரோயினுக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ அவனை அப்ராட் அனுப்ப போகிறோம், 5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறான், நீ முதல்ல பிரேக்கப் பண்ணனா உன் அம்மாவுக்கு இதுக்கப்புறம் ஆகிற எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், உன் அம்மாவோட உயிர் முக்கியமா இல்லை உனக்கு லவ் முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்ல, அது எப்படி முடியும், கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுக, உன்கிட்ட தான் சாய்ஸ் இருக்குது,
உன் அம்மாவோட வாழ்க்கை வேணுமா இல்லை சைமன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கன்னு சொல்ல செக்ரட்டரி பொண்ணு ஒரு கார்டை கையில் கொடுக்குறா. உன்னோட லைஃப்க்கு எது தேவையோ அதை பார்த்து நீ ஏன் முடிவு பண்ணு இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கார்டை கொடுத்துட்டு நீ கண்டிப்பாக இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்ன நடக்குது, ஏன் என்னோட லைஃப் ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. அம்மா அப்படியே படுத்திருக்காங்க. எப்படிம்மா இதை என்னால் தாங்க முடியும், என்னால் முடியாது, எல்லாம் சரியாயிரும் நான் நினச்சேன். பட் எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு. நான் லவ் பண்ண ஒரு பர்சன் முக்கியமா, நீங்கள் முக்கியமானு எனக்கு தெரியல, யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு அழுதுட்டு அப்படியே அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அம்மாவோட கையில் படுத்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அம்மா நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும், என்னால் முடியல, நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் அப்பாவும் ஃபுட்டு வாங்கிட்டு வர டக்குனு ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டா. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருக்க. முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், வெயிட் பண்ணுங்கள், உனக்காக சாப்பாடு அம்மாக்காக சாப்பாடு வாங்கியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ கொடுக்க எல்லாம் ஓகே சைமன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல ரெஸ்ட்டா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் டயர்டெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கீங்க போங்கன்னு சொல்ல ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் அப்பா 2 பேர் இங்கே தானே இருக்கோம், அம்மாவை பார்த்துப்போம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல அது சரி ஓகே ஏதாவது வேணும்னு எனக்கு கால் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல சரி ஓகே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஹீரோ அப்படியே போக ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க அப்பாவை பார்த்துட்டு அவர் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்பா கேட்க அப்பா எல்லாமே மாறிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சுப்பா, என்னோட லவ் ரொம்ப சீப்பாகிடுச்சுப்பா, என்ன பண்ணுறதுன்னு புரியலப்பா, எனக்கு யார் முக்கியம்னு சூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்க அப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, உன்னோட லைஃப்பை நீ தான் முடிவு பண்ணணும், நீ கவலைப்படாத, இது உன்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா ஹக் பண்ணிவிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. என் அம்மா தான் எனக்கு முக்கியம், அம்மாவை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுற்றி பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிற்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஹீரோ பார்த்துட்டு இருக்க செக்ரட்டரி பொண்ணு வரா. நீங்கள் முதல்ல அப்ராட் கிளம்பணும், அது வரைக்கும் நீங்கள் ரூம்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் கிட்டேருந்து பிரேக்கப்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்குறான், ஃபோன் போகலை. என்னாச்சு, ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, கண்டிப்பாக இதில் அம்மா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க, ஹீரோனோட பேச்சு எதுவுமே சரியில்லை, அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டது எதுவுமே சரியில்லை, அம்மா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க மேலே இருக்காங்க அப்படின்னு செக்ரட்டரி சொல்கிறான். அம்மா பார்க்குறக்கா ஹீரோ போக ப்ளீஸ் சார் போகாதீங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு செக்ரட்டரி பொண்ணு வர கரெக்டாக ரூம்குள்ளே போய் அம்மா கிட்ட பேசலான்னு போக நீ வெளியே போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல செக்ரட்டரி பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. சாங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல இங்கே பாரு என் பையன் மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு அவள் புரிஞ்சுக்கணும்ல, ஏற்கனவே உன் அப்பாவோட லைஃப்பை பற்றி உனக்கு தெரியுமா, உன் அப்பாவை நான் ஏன் வேணான்னு டைவர்ஸ் பண்ணேன்னு தெரியுமா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் என் கூட நல்லா தான் இருந்தார், அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு, அஃபேரில் இருந்தார், அந்த மாதிரி ஒரு பர்சன் உனக்கு அப்பாவா தேவையில்லைன்னு சொல்லி தான் தூக்கி போட்டேன், புரிஞ்சுக்கோ, நீ உன் அப்பாவை பணத்துக்காக உன் அப்பா என்ன வேணாலும் பண்ணுவான், அந்த மாதிரி தான் ஏழைகளை நீ நம்பாத, அவ பணத்துக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கா, அவ அம்மாவோட மெடிக்கலுக்காக பணம் தேவைப்பட்டது அதுக்காக தான் உன் கூட இருக்கா, மற்றபடி உன் மேலே லவ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, ஒருத்தர் உங்களை ஏமாத்தினாங்கிறதுக்காக லவ் எல்லாம் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவளை பற்றி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன்னு சொல்ல என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னோட லைஃப்பை நீயே கெடுத்துக்காத, நான் உன்னை அப்ராட் அனுப்ப போகிறேன், ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், டிக்கெட் வந்துடும், நீ உடனே அப்ராட் கிளம்பியே ஆகணும், புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் சைமன் ஃபேமிலியோட பிளட் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும், இந்த மாதிரி புவர் ஃபேமிலி கூட போகணும்லாம் நினைக்காத, எனக்கு அது பிடிக்காது, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்ல அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் வராங்க, இவனை முதல்ல ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, 3 நாளைக்கு இவன் வரக்கூடாது, ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இவன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ரூமில் போட்டு லாக் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஹீரோ டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கு, எப்படி வெளியே போகிறதுன்னு ஒன்றும் புரியல. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாங் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். பட் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது நம்ம சாங்கை மீட் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணுறது, அவகிட்ட பேசியே ஆகணும், அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு புரிய வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க அங்கே பெட் கவர் இருக்குது, அந்த பெட்ஷீட்டை வச்சு எப்படியாவது வெளியே போக முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அப்படியே அவனோட பால்கனி செகண்ட் ஃப்ளோர் தானே, இங்கேருந்து எப்படியாவது குதிச்சு போயிடலான்னு சொல்லி அங்கே இருக்க மாடியில் அதை கட்டிட்டு அப்படியே கீழே தூக்கி போடுறான். கொஞ்சம்
கம்மியாக தான் இருக்குது, அதாவது பாதி பெட்ஷீட் கீழே மேலே தான் இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாங்க நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பெட்ஷீட் வழியாக அப்படியே கீழே இறங்குறான். கொஞ்சம் கால் வலிக்கும் இடிக்கும் தான், ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம அவளை மீட் பண்ணி ஆகணும், அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். நல்லா காலில் அடிபட்டுருச்சு, அவனால் சுத்தமாக நடக்க கூட முடியல. எப்படியோ தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கால் நல்லா அடிபட்டனால ஃபுல்லாக நடந்து போக முடியல, நொண்டி நொண்டி தான் நடக்கிறான். எப்படியாவது அவளை போய் மீட் பண்ணுங்கிறதுக்காக போக அங்கே அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. செக்ரட்டரி பொண்ணு கேட்குறா, மேடம் அவரை போய் பிடிக்கலாமான்னு. வேணாம், அவன் சின்ன வயசுல இருந்தப்ப இதெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். நான் பண்ணாதே அவன் பண்ணிட்டான், புரிஞ்சுட்டு கண்டிப்பாக திரும்ப வருவான். அவன் ஃப்ளைட்டுக்கு போவான், கண்டிப்பாக கிவ் அப் பண்ண மாட்டேன். அவனை அப்ராட் போனதுக்கப்புறம் எல்லாமே சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் தானே அவளுக்கு முக்கியம், கண்டிப்பாக அவள் வருவான்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா அந்த பக்கம் போக கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். பூல் கிட்ட நின்றுறதுனால நல்லா குளிருது போல. அப்படியே அங்கே இருக்க அவனோட கோட் எடுத்து போட்டுட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க அப்படியே ஹீரோயின் அவனோட தோல்ல சாஞ்சுக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ தள்ளி நின்று பார்க்க வெண்ணை பார்த்தோன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு என் ஃபோன் எடுக்கலன்னு சொல்ல, இங்கே பாரு அவள் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கான்னு சொல்ல, நீ யாருடா இதெல்லாம் கேட்கறக்கு, நான் அவகிட்ட பேசுகிறேன், நீ எதுக்கு இங்கே வரப்போ அந்த பக்கம் சொல்லி அடிக்கலான்னு போறான். வேணுக்கு ஒன்றும் புரியல, நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னை என்னோட பிரதர் மாதிரி நினைச்சேன்ல, நான் இவ்வளவு லவ் பண்றேங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சு அவகிட்ட எதுக்கு க்ளோஸா இருக்க, ஏன்டா இப்படி பண்ண, சொல்றான்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு உங்களை பிரேக்கப் பண்றேன்னு திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வேணும்னு நானே சூஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன், என் அம்மா தான் கண்டிப்பா உன்னை இப்படி பேச சொல்லியிருப்பாங்க, நீ என்ன லவ் பண்ணது உண்மை, என் அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நம்ம 2 பேரும் பழையபடி ஒன்றா இருக்கலாம்னு சொல்ல, இல்லை என்னோட பிரச்சனையில் உங்கள் அம்மா பேர் கொண்டு வராதிங்க, உங்கள் அம்மாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் உங்களை வெறுத்தேன், உங்களோட சைல்டிஷ் மென்டாலிட்டி எனக்கு பிடிக்கல, எதையுமே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது தனியாக, எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் தான் தேவைப்படுது, விட்டுருங்க, இதுக்கப்புறம் உங்களை நான் விட்டுறேன்னு சொல்ல, அவள் கையை பிடிக்காதுடா அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்ல, உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. லூசு மாதிரி பேசாதுடான்னு சொல்ல, நான் டைரெக்டாக உங்ககிட்ட கேட்குறேன், என்னை விட்டு உன்னால இருக்க முடியுமா சொல்லுன்னு சொல்லி ஹீரோ அப்படியே பார்த்து கேட்டுட்டே இருக்க என்னோட கையை பிடிச்சிட்டு, ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு, ஸோ உங்களை எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சைல்டிஷ் மென்டாலிட்டியில் இருக்க ஒருத்தர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு பென்னோட அந்த பக்கம் போக, நீ வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், பட் கண்டிப்பாக நான் அப்ராட் போக மாட்டேன், எனக்கு எந்த சொத்து எதுவும் வேணாம், நீ தான் வேணும்னு முட்டி போட்டு ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஹீரோயின் பென்னோட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ, நாளைக்கு நான் ஃப்ளைட்டில் போயிடுவேன், பட் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு நீ வரணும், உன்னோட முகத்தை நான் பார்க்கணும், கண்டிப்பாக என்ன நீ போக விட மாட்டேன்னு தோணுதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு செகண்ட் ஹீரோ அழுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் வரா. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ அப்படி புலம்பிட்டே இருக்க வெண்ணோட அங்கே ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கா. இங்கே பாரு, இப்போ அவன் உன்னை வெறுத்துட்டான், ஃபுல்லாக வெறுத்துருப்பான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, இந்தாங்க உங்கள் ஜாக்கெட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், அதெல்லாம் இருக்கட்டும், பட் இதுக்கப்புறம் அவன் என்னையும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, சாரி, என்னால் தானே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரில, பட் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் புரியுது, அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கோ, யாரும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ப்ளீஸ் கடைசியாக ஒரே ஒரு டைம் போய் அவனை பாரு, அவனோட லைஃப்பில் எல்லாமே அவனுக்கு மாறும்னு தோணுதுன்னு சொல்ல, இல்லை நான் போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. பட் ஹீரோயினால ஹீரோவை பார்க்காமே இருக்க முடியல, ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் போய் பார்த்துட்டு தான் வந்துரு அப்படின்னு சொல்லி வெண்ணு கேட்க, நான் போகிறேன், ஆனால் அவன் என்னை பார்க்கக்கூடாது, நான் மட்டும் தான் அவனை பார்க்கணும், அந்த மாதிரி நடக்கணும், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ மலையில் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க, ஹீரோ நாங்கள் ஆப்போசிட்டில் நின்று ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா. 2 பேரும் ஒன்றா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, கண்டினியூவாக ஃபோன் வேறு பண்ணிகிட்டே இருக்கான் ஹீரோ. வேணாம், இதுக்கப்புறம் உன்னோட லவ் எனக்கு தேவையில்லை, நீ நல்ல வாழ்க்கை வாழு, நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட நம்பரை பிளாக்ல போட்டு விட்டுட்டு அழுதுகிட்டே ஹீரோயின் நிற்கிறா. ப்ளீஸ் வென், இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க வேணாம், அவன் என்னை பார்த்துட்டா பிரச்சனையாயிரும், நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் ஹீரோ வந்து கண்டினியூவாக ஃபோன் பண்ண இவ பிளாக்ல போட்டதுன்னு தெரியுது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ண, ஏன் என்னை விட்டு போனேன், ப்ளீஸ் என் ஃபோனை எடுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். திரும்ப ஃபோன் பண்ண அவள் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல, அந்த இடத்த விட்டும் போயிட்டா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த மலையிலேயே முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன் என்னை ஏமாத்திட்டு
என்னை விட்டு போன, எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டியா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா, எனக்கு நீ மட்டும் தான் வேணும், நீ என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லி ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கொடை வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா செக்ரட்டரி பொண்ணு அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட பையன் ஒரு பொண்ணுக்காக இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் சொல்கிறத கேளு, முதல்ல அப்ராடு போனா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, நீங்கள் அவளை என்னம்மா பண்ணீங்க அதை சொல்லுங்கம்மான்னு சொல்ல, யங் மாஸ்டர் ப்ளீஸ், உங்களுக்கான ஃப்ளைட் இப்போ கிளம்ப போகுது, கிளம்புங்க, நீங்கள் கிளம்புங்க இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவும் சொல்கிறாங்க அவளோட ஃபேமிலி எல்லாம் உனக்கு வேணும்னா நீ உன்னோட லைஃப்பை சூஸ் பண்ணிக்கோ, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது நீ கேட்ட அவள் ஃபேமிலி சேஃபாக இருக்கும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, இந்த உலகத்தை விட்டு அவங்க ஃபேமிலியை நான் போக வச்சிருவேன்னு சொல்ல, அம்மா நீங்கள் ஒரு டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, இது எல்லாம் உனக்காக தான் பண்ணுறேன்னு சொல்ல, செக்ரட்டரி பொண்ணு சொல்கிறா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, வேற வழி இல்லை ஹீரோக்கும். ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் இதுக்கப்புறம் நீ அவளை காண்டாக்ட் பண்ணனா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீ அவளை காண்டாக்ட் பண்ணவே கூடாது, அப்ராட்லேருந்து அவள் இறந்து போயிட்டான்னு நினச்சிக்கான்னு சொல்ல, அழுதுட்டே ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, இதெல்லாம் உனக்காக தான் நான் பண்ணுறேன்னு சொல்ல, கரெக்டாக ஷியா அங்கே வந்து நிற்கிற பேக்கோட, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்களும் அங்கேயே போய் ஹீரோ கூடயே ஸ்டே பண்ணுறதுக்கான டிக்கெட்டு, ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்ல, தேங்க்யூ, இதுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது, எப்படியாவது அவளை மனசுலேருந்து தூக்கிட்டா அந்த இடத்துக்கு நான் போயிடணும்னு சொல்லிட்டு ஷியாவை நம்ம ஹீரோ கூட போயிட்டான். அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ 7 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ சைனாக்கு ரிட்டர்ன் ஆறான். வரும்போது சும்மா கெத்தாக்கி விட்டா இருக்கான். அங்கே பார்த்தா வெண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோக்காக. அங்கே இருக்க ஒரு ஆள் சொல்கிறான், ஷியா மேடம் முன்னாடியே போயிட்டாங்க சார்னு. பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஹீரோ வர, ஹீரோ பார்த்துட்டு எப்படா இருந்தது உன் ஜர்னின்னு வேணு கேட்குறான். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் கேள்விப்பட்டேன் இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பா போல, அதுவா, அது ஒரு பெரிய பிரச்சனைடா, விடு அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வேணு அமைதியாக இருக்க. அது எப்படி அப்புறம் பார்த்துக்க முடியும், இத்தனை வருஷத்துல நீ என்னை பற்றி எதுவுமே நினைக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான் ஹீரோ. நான் உன்கிட்ட பேசணும் ஒரு டைமும் நினைப்பேன், ஒரே ஒரு தடவை மூஞ்சில குத்தணும்னு தான், அத்தாண்டா எல்லாமே பண்ணிட்டேன், நான் உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, லூஸ் ஆட்ட பேசுகிற, ஏன்னா நீ உன்னை பற்றி இப்படி தப்பாக நினச்சிக்கிற, அது எப்படி சாங் உன்னை ஏமாத்துவான்னு நீ நினச்ச, யோசிச்சு பாருன்னு சொல்லி வேணா மூஞ்சில ஒரு குத்து குத்தா பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. நீங்கள் போங்க, அவன் என் ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் வெண்ணிக்கிட்டே பேசுகிறான். இங்கே பாரு, ஆல்ரெடி என் அம்மா தான் அவளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பட் என்ன இருந்தாலும் அவள் என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கணும், என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தானே அவள் என்னை விட்டுட்டு உன்ட்ட வந்தா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவள் புரிஞ்சிக்கவே இல்லை, என் அம்மாவோட தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இந்த 7 வருஷத்தில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும், பட் ஒரு நாள் நைட்டு கூட நான் நிம்மதியாக தூங்கினதே இல்லைடா, ஒரு நாள் நைட்டு கூட எனக்கு தூக்கம் வந்ததே இல்லை, நான் அவளை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. என்ன சொல்கிறான், நீ சொல்கிற எல்லாமே கரெக்ட் தான், பட் அவளை பற்றி நீ ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கியா, நீ யோசிக்கவே இல்லைடா, அவள் ரொம்ப பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கா தெரியுமா, அவள் இந்த முடிவு எடுத்தானா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், நான் எங்கள் அம்மாட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பேச ட்ரை பண்ணுறான். விடுறா, இதை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல, சேம் டைம் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் போங்கன்னு ஒரு காரில் ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்க, காரில் ஒரு நியூஸ், சைமன் குரூப்போட பிரசிடென்ட் இப்போ தான் அப்ராட்லேருந்து 7 வருஷம் கழிச்சு இங்கே வராங்க அப்படின்னு, அவன் வந்துட்டானான்னு யோசிச்சிட்டே இருக்கா. ஷியா கிட்டேருந்து கரெக்டாக ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஹாய், யார் அப்படின்னு சொல்லி கேட்க, மறந்துட்டியா சாங், நான் தான் ஷியான்னு சொல்ல, ஏய் என் குரல் உனக்கு ஞாபகம் இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா ஷியா. உன்னை எப்படி மறப்பேன், என்னோட ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரெண்டு நீ, எல்லாம் எனக்கு தெரியும், அப்புறம் நம்ம கிளாஸ்மேட் எல்லாரும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நானும் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன், ஸோ நானும் அந்த மீட்டிங்க்கு வருவேன், நீயும் வரணும்னு சொல்ல, என்னால் வர முடியாதுடி, எனக்கு ஒர்க் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, என்னடி ஒர்க்குன்னு சொல்கிறேன், என்னை பார்க்கறதுக்காக நீ வரமாட்டியா, ப்ளீஸ் நீ வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக ஷியா பேசிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம போனால் ஹீரோ அங்கே வருவான், அவனையும் மீட் பண்ணலான்னு, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு அவள் ப்ரொஃபைலை செக் பண்ண, அவள் இன்சூரன்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்குது. இன்சூரன்ஸ் சேல் பண்ணி தான் அவனோட லைஃப்பை நீ ரன் பண்ணிட்டு இருக்கா, என்ன நினச்சிப்பாரு நான் எப்படி இருக்கேன், இன்னைக்கு நைட்டு வா உனக்கு அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியாவில் எப்படிலாம் பழிவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 7 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், கண்டிப்பாக அவன் என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீ அசிங்கப்பட்டு தான் போகிற பாரு, நான் யாருன்னு தெரியும்னு சொல்லி வில்லத்தனமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கா. பார்ட்டி நைட்டும் வந்துருச்சு. பார்ட்டியில் அப்படியே நிறையா ஜுவல்ஸ்லாம் போட்டு ஓவராக அப்படியே கெத்து காட்டிகிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு பிரேஸ்லெட்டை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, இதுவா, இது மாஸ்டர் சைமன் எனக்காக வாங்கி தந்தது, ஓ 7 வருஷமாக 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் அங்கே வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஷியா வாடி உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, அங்கேருந்து ஹீரோயின் வர, இது நம்ம கிளாஸில் படித்த டாப் ஸ்டூடெண்ட் தானே, ஆமாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்சூரன்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கியான்னு எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க,
ஆமாம் ஆமாம் நான் இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறேன் இந்தாங்க கார்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் கார்டு கொடுக்கலான்னு நினைக்கிறா. போயும் கார்டு கொண்டு வந்திருக்கிற, நீ எல்லாம் என்ன இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட கார்டு கொடுக்கக்கூடாது, முட்டி போட்டு கெஞ்சி கேளு, அப்போ வேணா நாங்கள் உங்கள் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கிறோம், இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வேணா கேட்டுப்பாருன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி ஹீரோயினை வேணும்னே டீஸ் பண்ணிட்டு இருக்க. ஷியாக்கு ஹீரோயினை எப்படிலாம் பழி வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் முன்னாடி நல்ல விளையாட்ட நடிக்கிறா. ஏய் எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு, இந்தாங்க ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்புறமா இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்ல, இது லிவர் டேமேஜ் ஆயிரும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் தரட்டா அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அவள் கார்டை ஒரு பொண்ணு பிடிச்சி கீழே தள்ளி விட இதை பார்க்குற ஷியாக்கு செம காமெடியாக இருக்குது. ஐயோ என் கார்டெலாம் கீழே போயிடுச்சுன்னு ஒன்று எடுத்துகிட்டே இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா, போய் இந்த மாதிரி பண்ணுற, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, இன்சூரன்ஸ்னு எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பற்றி தப்பாக பேச, சரி ஓகே விடுங்க, அதனால என்ன, நான் ட்ரிங்க் பண்ணா இப்போ நீ இந்த இன்சூரன்ஸ் பற்றி யோசிப்பியா, கொடு அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி வாயினை குடிச்சிட்டா. ஓகே சூப்பர், இப்போ நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன்ல, இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கார்டு கொடுக்க வாங்க மாட்டேன்னு அந்த பொண்ணு போயிட்டா. அங்கே சுற்றி இருக்க எந்த பொண்ணுகளுமே நம்ம ஹீரோயின் கிட்ட கார்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோயினை எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த மாதிரி இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கெல்லாம் ஏதாவது பாலிசி வேணும் என்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டு இருக்க. இப்படியே போனா இவன் மேலே சாப்கார்னர் வந்து எல்லாரும் இவ பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது இவளை பழி வாங்கணுமேனு சொல்லிட்டு இருக்க. இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்க இவளும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவளை ஏதாவது பண்ணி மாட்டி விடணுமேனு சொல்லி யோசிக்க அப்பதான் ஷியாக்கு ஒரு ஞாபகம் வருது. கையில் இருக்க காஸ்ட்லியான பிரேஸ்லெட் அவள் பேக்கில் போட்டுட்டு அவளை திருடின்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு வேணும்னே அவள் பேக்கில் போய் போட்டு, ஏய் திரும்ப என்ன நீ இன்சூரன்ஸ் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, வா நீ முதல்ல நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்ல, அப்போ இவள் கையை ஆட்டதை ஒரு பொண்ணு பார்க்குறா. இவளோட கேங்கில் ஒரு பொண்ணு தான் அவள். ஏய் ஷியா உன் கையில் இந்த பிரேஸ்லெட் எங்க, ஐயோ என் பிரேஸ்லெட் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்ல எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ பிரேஸ்லெட் எங்கேயோ போயிடுச்சேன்னு. எனக்கு என்னமோ இந்த கூட்டத்திலேயே ரொம்ப ஏழை பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கால, இவ தான் இதை திட்டிருப்பான்னு தோணுதுன்னு ஹீரோயினை பார்த்து ஒருத்தி பேச, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்ல, உன்னை தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் ரிச்சான பீப்புள்ஸ், நீ மட்டும்தான் அதை திருடியிருப்ப, உன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்கு, உன் பேக்கை கொடுன்னு சொல்லி கேட்க, வேணாம் அவள் பேக்கெல்லாம் செக் பண்ணாதீங்க, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளை ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஷியா ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீல, அவள் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தா தெரியும் கூடன்னு சொல்லி பேக்கை வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே கொட்ட பிரேஸ்லெட் வந்து விழுகுது. இங்கே பார்த்தியா இந்த பிரேஸ்லெட் இங்கே தான் இருக்குது, ஷியாவோட பிரேஸ்லெட்டை திருடினது இவ தானே சொல்ல, அதை பார்த்துட்டு ஷியா அப்படியே முறைச்சிக்கிட்டே கையில் வாங்குறா. சி நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணான அவள் கணத்தில் ஒரு ஆறாரிய இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு நீ உன்னை அடிக்கிறதுக்காகன்னு மனசில் நினச்சிட்டு அவளை பற்றி தப்பாக பேசுகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவ இப்படி பேசுகிறாள், இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, சைமன் எனக்காக கொடுத்தது, இதை போய் இப்படி தூக்கி போடுற பார்த்தியா, என்னால் நம்பவே முடியல, நீ திருடி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ பேச வரா. சுற்றி இருக்க எல்லாரும் இவகிட்ட போய் நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினச்சோம் பார்த்தியா, எல்லாம் தப்புன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க, உன்னை மாதிரி போட்டு இந்த பார்ட்டிக்குள்ளே வரவே கூடாதுன்னு ஒருத்தி காலத்தை பிடிச்சி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டா, இவளை முட்டி போட வை, கண்டிப்பாக அவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நான் கடை எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்ல, அப்போ தான் திருந்துவா, இந்த மாதிரி திருடுறதெல்லாம் விடுவான்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. வேணா விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டே இருக்க, அவள் கையில் வேற லைட்டாக அடிபட்டு ரத்தம் வருது. எல்லாரும் ஹீரோயினை நக்கடா வைக்கணுங்கிறதுக்காக அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருக்க, உன்னை இந்த நிலமையில பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஹீரோ அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. வெண்ணங்க இருக்கான். ஹீரோயினோட பக்கத்தில் போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் நம்ம இப்போ போய் சேவ் பண்ணோம்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும்னு அப்படியே அமைதியாக நிற்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க உடனே ஷியா சொல்கிறா, அவள் என்னோட பிரேஸ்லெட்டை திருடிட்டா, ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி அவளை பண்ணிட்டாங்க, நான் வேணான்னு சொன்னேன் பட் அவங்களாம் கேட்கலன்னு சொல்ல, நீ இப்போ திருடியாவும் மாறிட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோ பக்கத்தில் போக, ஆமாம் அவள் இந்த பிரேஸ்லெட் காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை திருடிட்டா, இவகிட்டலாம் நீங்கள் நிற்காதீங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்ல, ஷியா போயிட்டாக்குன்னு ஹீரோட கையை பிடிச்சிட்டு அவள் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டா விடுங்கன்னு சொல்ல, ஹீரோ அவள் கையை பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோனோட பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். உன்னை இந்த மாதிரி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவளாக இருக்கியேன்னு சொல்ல, மாஸ்டர் சைமன் ப்ளீஸ் விட்டுருங்க, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஏன்டா இவ இப்படிலாம் பண்ணுறா, நீ கூட தானே இந்த சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஆமாம் மிஸ்டர் வென் உங்களுக்கு இவளை பற்றி தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, சரி இப்போ இவ திருடிட்டான்னு யார் சொன்னது, அவள் பேக்கில் தான் கடந்தது நாங்கள்லாம் பார்த்தோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் வேணும்னு யாரோ ஒருத்தர் இவ பேக்கில் கூட போட்டிருக்கலாம்லன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுக போகிறா, கையில் அடிபட்டிருக்கு, என்னாச்சும் உன் கைக்குன்னு சொல்லி வேணுன்னு கேட்க, அதுக்குள்ளே ஹீரோவும் பார்க்குறான். வான்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு அந்த பக்கம் போக எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது.
பிரிக்கணும்னு நினச்சா கூட திரும்ப திரும்ப க்ளோஸாக இருக்காளேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படியே ஷியா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இரு யாரும் எங்கேயும் போகக்கூடாது, கேமராவை செக் பண்ணலான்னு சொல்ல, கேமராவா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்கிறா. ஐயோ கேமரா செக் பண்ணால் நம்ம மாட்டிக்குமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்க. கேமராவை பார்த்தே ஆகணும், அப்போ தான் இது யார் தட்டுனான்னு தெரியும்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் கேமரா பார்த்துட்டு வரேன்னு சொல்லி செக்ரட்டரி பையன் இந்த பக்கம் போக சீக்கிரம் உண்மை வெளியே வந்துடும், யாரை திருடினாங்கன்னு தெரிஞ்சிடும், அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் அமைதி இங்கே தான் இருக்கணும், இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்ல ஐயோ நம்ம மாட்டிடுமே, வெண்ணு கண்டிப்பாக நம்மளை ஏதாவது சொல்லிடுவான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து கேமராவை செக் பண்ணியாச்சுன்னு சொல்லி வராங்க. அதில் பார்த்தா இந்த ஷியா எடுத்த அந்த பிரேஸ்லெட்டை பேக்குள்ளே போகிறது எல்லாருக்குமே தெரியுது. நீயா, அது அது வந்து தெரியாமல் என் கை தவறி அங்கே விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன், சாரி அப்படிங்கிற மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்க. உன்னை நம்பி அந்த பொண்ணை எவ்வளோ பழி வாங்கிட்டோம், எந்த அளவுக்கு அவளை ஹர்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஷியாவை திட்டிகிட்டே இருக்க. வெண்ணு வேகமாக அந்த பக்கம் போகிறா. எப்படியாவது அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டே ஷியா வேற நிற்கிறா. ஹீரோ கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரில, ஏதாவது சொல்லணும் அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு இருக்கா. சாரின்னு எல்லாருக்கிட்டே சாரி கேட்குற மாதிரி நடிச்சுட்டு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கா. சேம் டைம் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டே இருக்கா. இங்கே பாரு ஆடின அடிச்சு போடுவேன்னு சொல்லி பேக்லேயே ஒரு போடுறான். ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல, படிங்கன்னு சொல்லி அப்படியே கவுச்சில் உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வீடு என்னென்ன அந்த பக்கம் போகிறேன்னு சொல்ல, அப்படிலாம் நீ போக முடியாது, இங்கே தான் இருந்தாகணும், சிசிடிவியை செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போகலாம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல நான் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நம்பிக்கையே இல்லை, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், ஆனால் நீ லவ்ங்கிற பேரில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கத்திக்கிட்டே அப்படியே ஹீரோ இருக்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. இவன் வேற க்ளோஸாக வர, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்களே, என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பப்பட்டாக தானே யூஸ் பண்ணேன், இதுக்கு மேலே அப்படிலாம் விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணங்கிறது சொல்லுன்னு சொல்ல, மனுஷங்க எல்லாம் மாறத்தான் செய்வாங்க, அந்த மாதிரி தான் இதுவும், தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே க்ளோஸாக போய் அதெல்லாம் முடியாது, உண்மை வர்ற வரைக்கும் நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்ல, சரி இப்போ என்ன உங்களுக்கு, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னால் என்னை விட்டுருவீங்களா, சரி உங்களை விட்டு போனது நான் தான், விடுங்க நான் போகிறேன்னு சொல்ல, ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறான். ப்ளீஸ் வேணா விடுங்கன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சி ஹீரோ க்ளோஸாக ஹீரோயின் கிட்ட போக, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதை மட்டும் இப்போ ஷியா பார்த்தா தப்பாக போயிடும், வேணாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க கப்பிள்ஸ், நம்ம அவங்களுக்கு இடையில போகவே கூடாதுன்னு மனசுக்குள்ளே ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நீ அமைதியாக இருக்கான்னு சொல்லி கேட்க, நான் என்ன பேச முடியும், என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துடுது ஹீரோக்கு. யாருன்னு பார்த்தா சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டோம் சார், அதில் ஷியா தான் வந்து அவங்க பேக்கில் போட்டிருக்காங்க, அதாவது தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உண்மை இப்போ வெளியே வந்துருச்சுல, நான் போகிறேன் இந்த பக்கம்னு சொல்லி ஹீரோயின் போக, அவ்வளோ ஈஸியாக உன்னை போக விட்டுருவேனா, நான் உன்னை போகவே விடலையே, வெயிட் பண்ணு, 7 வருஷமாக உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்ல, நான் என்ன பதில் சொல்லணும், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் போகிறேன்னு சொல்ல, நில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இழுத்து பெட்டில் படுக்க வச்சுட்டான். என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்ல, இங்கே பாரு 7 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ மட்டும் நிம்மதியாக இருந்தியா, என்னால் முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணே ஆகணும்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க. ஹீரோ அப்படி க்ளோஸாக போய் பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டான். 7 வருஷமாக ஒரு நாள் நைட் கூட நான் நிம்மதியாக தூங்கினதே இல்லை, கனவா ஒரு கெட்ட கனவா நீ என் கனவுல வந்துட்டே இருந்த, ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த தூக்கம் வேணும், நீ என் பக்கத்தில் இருக்கணும், நான் தூங்கணும், ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் ஹீரோ. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த 7 வருஷத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் கஷ்டப்பட்டேன், நானும் தான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவளும் மனசுக்குள்ளே அப்படியே புலம்பிகிட்டே படுத்திருக்கா. ஸோ இவங்க மூமெண்ட்டு இப்படியே போயிட்டே இருக்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கஷ்டப்படுத்துறது நான் தான் 7 வருஷமாக உங்களை விட்டுட்டு போயிட்டேன், என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே ஹீரோயின் புலம்பிகிட்டே இருக்க. ஹீரோ இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில, அப்படியே தூங்கிட்டான். அப்படியே 2 பேருக்கு இடையில அந்த மூமெண்ட் எல்லாம் ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. ஃபைனலி 2 பேரும் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே கிஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வர ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட் இப்போயும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃப்பில் நீ வந்த, ஆனால் இப்போ என் லைஃப்பில் நீ இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, பட் வேணாம், உன் லைஃப்பில் கண்டிப்பாக நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்ல, இங்கே டென்ஷனாக இருக்குது ஷியாக்கு.
ஹீரோக்கு கண்டினியூவாக ஃபோன் பண்ண ஹீரோ ஃபோன் எடுக்கலன்னு செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காரு, சைமன் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, சாரி மேடம் அவங்க பிஸியாக இருக்காங்க, பிரசிடென்ட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஸோ அதனால தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து ஏதோ சொல்ல வரா, டக்குன்னு ஃபோனை கட் பண்ண, சே 7 வருஷமாக நான் அவன் கூடயே இருந்தேன், இவன் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டாலே, விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது, அவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு அனுப்பியே ஆகணும், அவன் லைஃப்பை விட்டு அனுப்பியே ஆகணும், இது முடிவுக்கு வரவே கூடாது, இது இந்த மாதிரி முடிவு வரவே கூடாதுன்னு சொல்லி லூசு மாதிரி இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அடுத்து மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோ அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். நல்லா டீப் ஸ்லீப் போல. ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் புரியுது, ஐயோ நம்ம இவன் கூட இருக்கமான்னு, பேசாம நைஸா எந்திச்சு ஓடி போயிடலாமாங்கிற மாதிரி மெல்ல மெல்ல எந்திரிச்சு பார்க்குறா. ஹீரோ நல்லா அப்படியே அமைதியாக தூங்க மெல்ல மெல்ல எந்திரிச்சு அவளோட ஷூ அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டா. எப்படியா அவனுக்கு தெரியாம போயாச்சுன்னு. ஹீரோ முடிஞ்சு பார்க்குறான். பக்கத்துல ஹீரோயினை காணோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அவ எங்கடா போனாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா செக்ரட்டரி பையன்தான். சார் அது வந்து உங்ககிட்ட முக்கியமாக பேசியே ஆகணும் சார், மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சரி நான் மீட்டிங்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அடுத்து பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒன்று ஒர்க் பண்ணுறால நம்ம ஹீரோயின், அந்த கம்பெனிக்கு தான் போகிறா. அதுக்கு முன்னாடி அந்த எம்டி இவளை பற்றின நியூஸ், அதாவது நம்ம ஹீரோ தூக்கிட்டு போனதை பற்றி நியூஸில் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பொண்ணு சார்னு சொல்லி கேட்க, அப்படியே இருந்தாலும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவளை வச்சு தான் இந்த கம்பெனிலேருந்து பெரிய ப்ராஜெக்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ சைமனோட ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும்னா இவ இருந்தால் தான் நடக்கும். இவகிட்ட இதை பற்றி இப்போ பேச வேணான்னு சொல்ல, ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல, என்ன ப்ராஜெக்ட்னு கேட்க, இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்ல, ஏன் கையிலையா, நீ மட்டும் அது ப்ராப்பராக பண்ணால் உனக்கு நிறைய பணம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு நீ சைமன் குரூப்புக்கு போய் ஆகணும்னு சொல்ல அப்படியே டென்ஷனாக இருக்குது. சேம் டைம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஷியா உட்காந்து ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இன்னும் அவளை பற்றி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா, அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குற, அதெல்லாம் எது வேணான்னு சொல்ல, அதுக்குள்ளே ஹீரோவை பற்றி வந்த ஸ்கேண்டலை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கான். சே 7 வருஷமாக இவன் கூட இருக்கேன், என்னை பற்றி இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் போட்டாங்களா, இவளை பற்றி மட்டும் சீக்கிரமாக நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது, என்னதான் பண்ணுறதோங்கிற மாதிரி ஷியா அப்படியே பக்கத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருக்க. பிரசிடென்ட் போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. நம்ம வேணா இதை கிளாரிஃபை பண்ணுறக்காக ஒரு சின்ன குரூப் அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் மாதிரி வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஸ்கேண்டல் வந்தால் வந்துட்டு போகணும், அதை பற்றி எதுவும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, உனக்கு கவலை இல்லைடா, நீ இப்படி தான் இருப்ப, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஷியா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போக ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கேண்டலை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஷியா வில்லத்தனமாக எதுவும் யோசிச்சிட்டே இருக்க, ஆசைப்பட்டபடி தானே எல்லாமே நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஹீரோ புலம்பிட்டு இருக்க. இந்தா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பேப்பரை கையில் கொடுத்துட்டு சைமனோட கம்பெனிக்கு நீ போய் ஆகணும்னு சொல்ல, சாரி நீங்கள் சொல்கிறபடி என்னால் இந்த ஆர்டரை எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியாது, நீ என்ன விளையாடுறியா, நேற்று 2 பேர் க்ளோஸாக இருந்திருக்கீங்க, உன்னை தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவர் இருக்காருன்னா 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ நீ எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லி மேனேஜர் சொல்ல, எனது ஸ்கேண்டலா அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்க்குறா, ஐயோ நேற்று நடந்ததை பற்றி இப்படி ப்ரீஃபாக போட்டிருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவனுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல வர, அதெல்லாம் என்னால் முடியாது, இங்கே பாரு நீ நான் சொன்னபடி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா போதும், உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், கமிஷனாக 1 மில்லியன் போனஸ் வரும், பர்சனலாக உனக்குன்னு தனியாக கொடுப்பேன், ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணிடுன்னு சொல்ல, அதை கேட்டனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாதும் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்க. ஷியா கரெக்டாக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஐயோ இவ வேற வராளே, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீங்கள் போயிட்டு வாங்க, கொரியர் ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் சரின்னு இந்த பக்கம் போக டெஸ்க்கு கிட்ட போகிறா. போய் ரிசப்ஷனில் எப்படியாவது அவளை காட்டி வரவே கூடாதுன்னு சொல்லணும், அவள் இங்கே வந்திருக்கா, கண்டிப்பாக சைமனை மீட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லி அங்கே இருக்க பொண்ணு கேட்க, முக்கியமாக ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன், இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ யார் வந்தாலும் உள்ளே விடாதீங்க, அது குறிப்பாக இந்த பொண்ணு வந்தால் உள்ளே விடவே கூடாது, பிரசிடென்ட் பிஸியாக இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்கிறா. ஓகே மேடம்னு அந்த பொண்ணு சொல்ல, கரெக்டாக ஷியா அந்த பக்கம் போக ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஹீரோயினை பார்த்தது தான் ஞாபகம் வருது, ஆஹா ஹீரோயினை பார்த்து தானே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, சாரி மிஸ்டர், பிரசிடென்ட் ரொம்ப பிஸியாக இருக்காரு, நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்ல, நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஹீரோயின் உட்காந்துட்டா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. மொபைல் இந்த ஸ்கேனரில் பற்றி வேறு நியூஸை பார்த்துட்டே இருக்கா. போகிற வரவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பற்றியே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு. அதாவது இவன் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஃபியான்ஸே இருக்கிற ஒருத்தர்
ஒருத்தரை போய் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி எல்லாரும் தப்பாக பேசினா பேசிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு நமக்கு முக்கியம் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம். எப்படியாவது இந்த இன்சூரன்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க. அது மூலமாக அம்மாவுக்கு நான் செலவு பண்ணி எப்படியாவது காப்பாற்றிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லிருக்கேன். கரெக்டாக ஷியா அங்கே வரா. ஷியா வந்தோடனே ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் வர. ஷியா நீயா? சாரி, நான் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன். சைமனை மீட் பண்ணணும்னு சொல்ல, ஐயோ இன்னைக்கு சைமன் ரொம்ப பிஸியாக இருக்கானே, இன்னைக்கு யாருமே அவனை பார்க்க முடியாது. நீ அவனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க, பட் எதுக்கு வேஸ்ட்டா? நீ வேணா போ, இன்னொரு நாள் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்ல. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறா. வெயிட் பண்ணாலும் பார்க்க முடியாது, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. பரவாயில்ல, நான் எவ்வளோ நேரம்னாலும் சரி இங்கேருந்து வெயிட் பண்ணுவேன். அது எப்படி வெயிட் பண்ண முடியும்? நீ அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் மனசு ஒன்று பார்த்தா ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிடும், நீங்கள் எந்த போயிடதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அவளுக்கு எப்படியாவது அவன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதுக்காக தான் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லி மொபைலில் பார்த்துட்டு அப்படியே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் அம்மாக்கான மெடிக்கல் ஃபீஸை உடனே பே பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு, இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இந்த பணம் நமக்கு வேணும், வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சுற்றி நடக்கிறா, அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க வராங்க. பட் யாருமே நம்ம ஹீரோயினை மட்டும் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ரிங்கு போயிட்டே இருக்கான், ஃபோனை எடுக்கல. பார்த்தா அவன் மீட்டிங்க்கு போயிட்டான் போல இருக்கு. ஃபோனு கண்டினியூ அடிச்சிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோயின். சே இவ என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டாளா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, ஃபோன்லாம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவள் புலம்பிட்டு இருக்க. ஏன் ஃபோன் எடுக்கலைங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு டென்ஷனாக இருக்குது. இன்னும் அவருக்கு என் மேலே கோவமாக இருக்கும், இல்லை மீட்டிங்கில் இருக்காரா, ஒன்றும் புரியலையே, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி எவ்வளோ நேரம்னாலும் சரி நம்ம அம்மாவோட உயிர் தான் முக்கியம், நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும், அதுக்கு இடையில போகவே கூடாதுன்னு அவள் மனசை அவளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. சேம் டைம் அப்படியே தூங்கிட்டா போல். நைட் டைமும் ஆயிடுச்சு. ஐயோ என்னது இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம், இப்போ டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோ கண்டிப்பாக போயிருக்க மாட்டான், எப்படியும் அந்த வழியில் தான் போயிருப்பான். நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வேகமாக டோருக்கு வெளியே வர. அங்கே எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஹீரோயினை பேட்டி எடுக்க. அது எப்படி சைமன் குரூப்பில் ஆல்ரெடி ஃபியான்ஸே இருக்கா அவருக்கு, அவரை விட்டுட்டு உங்ககிட்ட வராங்கன்னா என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஏதோ பேச வரா. பட் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் கண்டினியூவாக அவங்களோட வேலையை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வேகமாக ஓடி போகிறா. சேம் டைம் நம்ம ஹீரோ, ஷியா, அதுக்கப்புறம் செக்ரட்டரி 3 பேரும் பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை அண்டர் கிரவுண்ட் வழியாக போடலான்னு சொன்னேன், இல்லைன்னா மாட்டியிருப்போம், எல்லாரும் முன்னாடி நமக்கு தான் திட்டு கடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோ புலம்பிட்டு இருக்க. ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்கு, இது கண்டிப்பாக அவளோட குரலாக தான் இருக்கும்னு சொல்ல பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ண மாதிரி அப்படின்னு நினைக்கிறா. சுற்றி எல்லாரும் பணத்துக்காக வந்தவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை இன்னும் நான் பே பண்ணலான்னு சொல்ல, அடிப்பாவி இன்னுமா பே பண்ணலன்னு ஷியா ஓட்டிட்டு இருக்கா. சுற்றி இருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க உங்கள் ஃபியான்ஸே யாருன்னு சொல்லி எல்லாரும் கேட்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஹீரோ முடிச்சுட்டே இருக்க. சரி வா போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் படுக்க காரில் போயிட்டான். ஷியாவுக்கு தான் செம்ம கடுப்பாக இருக்குது, என்னை விட்டுட்டு அவ கூட போயிட்டான், என்ன டாக்ஸியில் வர சொல்லிட்டான்னு புலம்பிட்டு இருக்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹீரோ விட்டாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, சரி உனக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. எனக்கா? என்ன ஹெல்ப்பு, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்க. டக்குன்னு இன்சூரன்ஸ் பேப்பரை கொடுக்குறா. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்னு சொல்ல, என்னது இன்சூரன்ஸ் பேப்பராங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம் இது என்னோட கம்பெனியோட இன்சூரன்ஸு, உங்கள் கம்பெனியில் எல்லாருக்கும் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று பண்ணணுமே. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன சொன்னாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, சரி இது இன்சூரன்ஸ் நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன வேலை தரேன், 24 மணி நேரம் என்னை வந்து நீ கவனிச்சுக்கணும். எனது 24 மணி நேரமா, ஃபுல் டே உங்கள் கூட நான் இருக்கணுமாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் எனக்கு தேவையான எல்லாம் பண்ணி கொடுத்து என் கூட நீ இருக்கணும், அதுக்கு ஓகேன்னா சொல்லுப்பா நான் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்ல, அம்மாவோட உயிர் ரொம்ப முக்கியம், அதனால இவன் என்ன சொன்னாலும் கேட்கலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டா. ஸோ ஹீரோவும் சரி ஓகே அப்போ நான் எப்போன்னு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினும் சரி வேறு வழி இல்லை, அம்மாவோட உயிர் தானே முக்கியம்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டா. ஹீரோ தள்ளி நின்று பார்த்துட்ருக்கான். செக்ரட்டரி பையன், சார் என்ன சார் ஆல்ரெடி டைம் முடிஞ்சுது, வாங்க சார் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட, இருடா வரேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே முறைச்சிக்கிட்டே ஹீரோவும் போயிட்டான்.
இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.